عن عائشة رضي الله عنها قالت يحب النبي صلى الله عليه وسلم الحلوى والعسل أو كما قال عليه الصلاة والتسليم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேனுடைய மகத்துவங்கள், தேனுடைய பிரயோஜனங்கள், தேனின் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளை பற்றி தொடர்ந்து அறிந்து வருகிறோம். இந்த அடிப்படையில் மனிதனுடைய களைப்பையும் அவனுடைய தளர்ச்சியையும் போக்கி ஒரு வல்லமையை தருகின்ற ஒரு ஆற்றல் தேனுக்கு நிச்சயமாக உண்டு. தேனின் மூலமாக ஒருவர் தினமும் காலையிலே வெறும் வயிற்றில் தேனை, யாருக்கு மார்பு சளி அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தினமும் காலையிலே அதிகாலையில் வெறும் வயிற்றில் தேனை சாப்பிட்டு வர வேண்டும் என்பதாகவும், தேன் சாப்பிடுவது வாய்ப்புண்ணையும் கண்ணு சம்பந்தப்பட்ட நோயையும் வெட்டு காயங்களையும் குணப்படுத்துகின்றது என்பதாகவும், எல்லா உணவுப் பொருட்களும் வயிற்றுக்கு போனதற்கு பிறகு ஜீரணமாக ஆகும், ஆனால் தேன் மட்டும்தான் அது நாவிலே சுவைக்கிற பொழுது அது நாவிலேயே அது ஜீரணம் அடைந்து விடுகிறது என்பதாகவும், தேன் அதனுடன் பாலை சேர்த்து அருந்துவோம் என்று சொன்னால் தேனும் பாலும் சேர்ந்த அந்த பானம் இருக்கிறது, அது ஆயிரக்கணக்கான மூலிகையினுடைய சத்துக்கு சமமானது என்பதாக யோகபித்த எல்லா மருத்துவர்களாலும் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் இந்த பாலும் தேனும் இணைந்த இந்த ஒரு பானத்தை போன்று செயற்கையாக உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் ஒருபோதும் அது மாதிரி உருவாக்கிட முடியாது. அந்த அளவிற்கு மிக அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக தேனும் பாலும் இணைந்து குடிக்கின்ற அந்த பானம் நமக்கு நம்முடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி காடின்னு சொல்லுவாங்க, அதாவது சிர்கா, இங்கிலீஷ்ல வினிகர், ஊர்காசுல பொருட்கள்லாம் கெடாம இருக்கிறதுக்காக பயன்படுத்துவான் வினிகர். அந்த வினிகர்ல தேனை கலந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்களையும், பித்தம் உள்ளவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்து இறப்பையில உள்ள அந்த கல்லை கரைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு உண்டு என்பதாகவும் வேறொரு ரிவாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுடுதண்ணியில ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல்ல இறப்பையில பித்தப்பையில கல் இருக்கக்கூடியவர்களுக்கு அது வெளியாகுவதற்கு அல்லது கரைவதற்கு காரணமாக அமையும் என்பதாகவும், நரம்பு கோளாறுகளுக்கெல்லாம் சிறந்த ஒரு மருத்துவமாக தேன் இருக்கின்றது என்பதாகவும், இப்படி பல்வேறு விதமான நம்முடைய உடல் சார்ந்த பல்வேறு நிவாரணங்களுக்கு காரணமாக தேன் இருக்கிறது என்பதாக குறிப்பிடுறான். மனிதர்களாகிய நாம் சாப்பிடுகிற எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதுல சத்துள்ள பொருள் அப்படின்றது ரொம்ப குறைவுதான். நம்ம சாப்பிடுற அந்த பொருள் ரத்தத்துல போய் கலந்து அந்த பொருளின் மூலியமாக நமக்கு ஒரு விதமான உடல்ல ஒரு வலுவையும், உடல்ல ஒரு வனப்பையும், ஒரு பொலிவையும், ஒரு புத்துணர்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கின்ற பொருள் இருக்கிறது. அது மிக குறைவான பொருள் தான். நம்ம சாப்பிடுகிற எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதில் பெரும்பகுதி என்ன ஆயிடுது, அது கழிவு பொருளாக வெளியாகிறது. ஆனால் தேன் இருக்குது, அது ஒண்ணு மட்டும்தான் 100% முழுக்க அது நம்முடைய உடல்ல ஒரு வலுவை, ஒரு தெம்பை, ஒரு புத்துணர்ச்சியை, நம்முடைய உடலுடைய பொலிவை, தோலிலே ஒரு மாற்றத்தை, இப்படியாக முழுக்க 100% நமக்கு ரத்தத்துல கலந்து அது ஒரு சத்தான ஒரு உணவாக தேன் மட்டும்தான் நமக்கு செய்து தரக்கூடியதாக இருக்கு. ஆகவே மனுஷனுக்கு எல்லா விதங்களிலும் பலன் தருகின்ற ஒரு ஒன்றாக தேனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒப்பற்ற அந்த கருணையால தன்னால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அடியார்களுக்காக வேண்டி, அவர்களுடைய நலன்களுக்காக வேண்டி, உடல் ரீதியான எல்லா விதமான நோய்களுக்கான ஒரு நிவாரணியாக, ஒரு அருமருந்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேனை படைத்திருக்கிறான். ஆகவே அந்த தேனை நாம் தொடர்ந்து சாப்பிடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் மாசத்துல 3 நாளாவது நாம் சாப்பிடுவதை நாம் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹல்வா போன்ற இனிப்பு பொருட்களும் தேனும் நபி அவர்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருந்தது என்பதாக அறிவிக்கிறார். அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் தான் பாருங்கள், முஸ்லிம்களுடைய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வாழுகிற பகுதிகளில் முஸ்லிம்கள் எல்லோரும் கண்டிப்பாக இனிப்பை விரும்பி சாப்பிடக்கூடியவராக இருக்கும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்வா போன்ற இனிப்பான பொருட்களை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ற ஹதீஸை வைத்துதான் பண்டைய காலம் முதற்கொண்டு எல்லா விருந்துகளிலும் ஒரு ஃபீர்னி கஞ்சி, ஒரு இனிப்பு தருகின்ற ஒரு நடைமுறைகள் உருவாயிருக்கு. இன்னும் சொல்ல போனா இனிப்பு பண்டங்களுடைய பெயர்கள் எடுத்து பாருங்க, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, இந்த மாதிரி பாதுஷா, இதெல்லாம் என்ன குறிக்கிறது, முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்டவர்கள். முஸ்லிம்களுடைய பெரும்பான்மையான ஊர்களில் இனிப்பு பண்டங்கள், பலகாரங்கள், புது விதமான இனிப்பு பலகாரங்கள்
தயாரிக்கப்பட்டு விற்பனையாகுவதை நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம், யூகிக்கலாம். அப்ப இந்த நடைமுறைகள் எல்லாம் நபியவர்களுக்கு பிடித்தமான ஒரு உணவு நம்ம செய்து விற்பனை செய்யலாம், அதை வியாபாரமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. அந்த காலம் முதற்கொண்டு நடைமுறையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான அந்த இனிப்பான உணவுகளில் தேனும் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தேனை நாம் நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நபி அவர்கள் விரும்பி சாப்பிட்டார்கள் என்ற எண்ணத்திலும் நாம் அதை சாப்பிடுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய உடலுக்கும் பலன் தரக்கூடியதாக, நாளை மறுமையில் நமக்கு நன்மை தரக்கூடியதாக அது இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேனின் மூலமாக ஏற்படுகின்ற அனைத்து பலாபலன்களையும் அடைகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக.